நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. அரசு மருத்துவமனையின் வெயிட்டிங் ரூமில் கள்ளக்காதலியுடன் தூங்கிக் கொண்டிருந்த ரவுடி அதிகாலையில் மருத்துவமனைக்குள் வந்து ரவுடியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கும்பல். சிறையிலிருந்து வெளியே வந்து சில நாட்களையான நிலையில் ரவுடி கொடூர கொலை. கள்ளக்காதலி ரவுடியை மருத்துவமனைக்கு வரவழைத்து மது குடிக்க வைத்தது ஏன்? பழைய பகையாளிகள் யாராவது கொலை செய்தார்களா அல்லது கள்ளக்காதல் விவகாரத்தில் நடந்த கொலையா? அதிகாலை 4 மணிக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில ஒரு ஆணோட அலறல் சப்தம் கேட்டிருக்கு. அட்டெண்டர் வெயிட்டிங் அறையில ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த அங்கிருந்த எல்லாரும் யாருக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இளைஞரை வெட்டி கொண்டு போட்டுட்டு 4 பேரு ஹாஸ்பிட்டல் இருந்து அசால்ட்டா நடந்து போயிருக்காங்க. அவங்க கையில அரிவாள், கத்தின்னு ஆயுதங்கள் இருந்ததுனால அவங்க பக்கத்திலேயே போக யோசிச்ச மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு வெயிட்டிங் ரூம்ல இருந்தவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல அந்த இளைஞர் கூட இருந்த ஒரு இளம்பெண் மூலமா சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆதி கேசவன். 20 வயசான இந்த இளைஞர் மேல கொலை, அடிதடின்னு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போன ஆதி கடந்த சில நாட்களுக்கு முன்னாலதான் ஜாமீன்லயே வெளியே வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போட்டுட்டு இருந்த ரவுடி ஆதிக்கும் ஏற்கனவே திருமணமான பொன்னாங்கிணறு பகுதியைச் சேர்ந்த 23 வயசான இளம்பெண் சாருமதிக்கும் கள்ள உறவு ஏற்பட்டிருக்கு. ஆதி ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாலேயே தகாத உறவில் இருந்த சாருமதி வெளியே வந்த பிறகும் பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்தல. இதுக்கு மத்தியில ஆவடி ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த சுசித்ராங்கிற 21 வயசான இளம்பெண்ணுக்கு கடந்த டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குறை மாசத்துல பிறந்த அந்த குழந்தைக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துருச்சு. மருத்துவர்கள் சரியா மருத்துவம் பார்க்காததுனால தான் தன்னோட குழந்தை உயிரிழந்துருச்சுன்னோ அதை தட்டி கேட்க யாருமே இல்லைன்னோ சுசித்ரா மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அடுத்து சிகிச்சையில இருந்த சுசித்ராவை கவனிச்சுக்கிறதுக்காக அவங்க தோழியான சாருமதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கி இருக்காங்க. அப்போ கள்ளக்காதலன் ஆதிக்கு போன் பண்ணின சாருமதி தான் ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கிறதாவும் நீயும் உடனே வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. கள்ளக்காதலி கூப்பிட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாம உடனே கிளம்பி வந்திருக்காரு ஆதி. அடுத்து மது வாங்க பணம் கொடுத்த சாருமதி ஆதியோட உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே போதை அதிகமானதும் நியூ லேபர் வார்டு பக்கத்துல உள்ள வெயிட்டிங் ரூம்லயே தூங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் அதிகாலையில 4 மணிக்கு அங்க வந்த அடையாளம் தெரியாத கும்பல் ஆதிய அரிவாளால் வெட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே ஆதி மேல பல கேஸ் இருக்கிறதுனால அந்த கேஸ்ல தொடர்புடையவர்கள் தான் கொலை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கோணத்துல விசாரணை நடத்தி இருக்காங்க போலீசார். அதுலதான் பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. ஆதி பிரபல ரவுடி விக்கி என்ற அமாவாசையோட கூட்டாளியா இருந்திருக்காரு. அதனால விக்கி கூட பிரச்சனை செஞ்ச கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்த ரவுடி பழனிய கடந்த 2022ல வெட்டி கொலை செஞ்சிருக்காரு ஆதி.
அந்த வழக்குல கைதாகி கம்பு எண்ண போன ஆதி ஜாமீன்ல வெளியில வந்து கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, மாமூல்னு ரவுடித்தனம் பண்ணி இருக்காரு. அப்போ சக ரவுடியான ஆட்டோ கணேஷ் கூட ஆதிக்கு முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சிறைவாசம் அனுபவிச்சுட்டு வெளியில வந்த ஆதிக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போறதெல்லாம் ஒரு விஷயமாவே இல்லங்கிற மாதிரி ஆட்டோ கணேஷ் கதையை முடிக்க ஸ்கெட்ச் போட்ட ரவுடி ஆதி கோயம்பேடு பகுதியில வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணி இருக்காரு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு கணேஷ். இப்படி கிரைம் ரேட்டை எக்கு தப்பா ஏற்றி வச்சிருந்த ஆதி அரசு மருத்துவமனையிலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஆதியோட நண்பர்களான சூர்யா, அலிபாய், கார்த்திக் கிட்ட நடத்தின விசாரணையில அவங்க 3 பேரும் கொலையாளிகளுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லப்படுது. கூட இருந்த நண்பர்களே உடந்தையா இருந்திருக்கிறது தெரிய வந்ததுனால கள்ளக்காதலி சாருமதி கிட்டையும் சுசித்ரா கிட்டையும் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆதியை போன் பண்ணி மருத்துவமனைக்கு வர வச்சது, தன்னோட காசையே கொடுத்து மது வாங்கிட்டு வர சொன்னது, சேர்ந்து மது குடிச்சது எல்லாமே கொலைக்கு ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரியே இருக்கிறதுனால சாருமதி மீது போலீசாருக்கு சந்தேகத்தை வர வச்சிருக்கு. அதே நேரம் பழைய பகையில உள்ள யாராவது கொலை செஞ்சாங்களா அல்லது கள்ளக்காதல் விவகாரத்துல சாருமதியோட கணவரை கொலை செஞ்சாரான்னு விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரிங் வேலைக்காக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞரை சுத்து போட்ட 5 பேர் கொண்ட கும்பல். மறைத்து வைத்திருந்த அரிவாளால் இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். கிராம மக்கள் மூலம் கொலையாளிகளை அடையாளம் கண்ட போலீஸ். இளைஞரை வெட்டி கொன்ற கும்பல் யார்? கொலை செய்யும் அளவுக்கு இளைஞருக்கும் அந்த கும்பலுக்கும் இடையே என்ன பிரச்சனை? காலை 7 மணி. இன்பரசன்கிற நபர் சென்ட்ரிங் வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அழகம்பாபுரம் பகுதியில வச்சு இன்பரசனை சுத்து போட்ட ஒரு கும்பல் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து இன்பரசன் கை, கால், கழுத்துன்னு சர்ரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த இன்பரசன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டார். இந்த கொலை சம்பவத்தை நேர்ல பார்த்த பொதுமக்கள் கொலையாளிகளை பிடிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா கொலையாளிகள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இன்பரசனோட உறவினர்கள் கிட்டையும் கொலையை நேர்ல பார்த்த பொதுமக்கள் கிட்டையும் போலீசார் விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ விக்னேஷ், ரோகேஷ், திருமூர்த்தி, சீனு, ரஞ்சித்னு 5 பேர் தான் இன்பரசனை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. நாங்க அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணோம், ஆனா எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். பொதுமக்கள் சொன்ன தகவலை வச்சு போலீசார் அந்த 5 பேரையும் பிடிக்கிற முயற்சியில இறங்குனாங்க. கொலையாளிகளோட செல்போன் சிக்னலை வச்சும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியும் போலீசார் தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க. புதுக்கோட்டையில உள்ள கீழ வேப்பங்குடியை சேர்ந்த இன்பரசன் சென்ட்ரிங் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவரு ஜல்லிக்கட்டு போட்டி மேல தீவிர ஆர்வம் கொண்டவர். புதுக்கோட்டையில நடக்கிற எல்லா ஜல்லிக்கட்டு போட்டிகள்லையுமே பங்கேற்கிற இன்பரசன் பல காளைகளை அடக்கி பரிசு பொருட்களையும் பெற்றிருக்கார். இவரும் அதே பகுதியை சேர்ந்த பரமேஸ்வரன்கிற நபரும் காளைகளை வாங்கி விற்கிற வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. இன்பரசன் தன்னோட காளைய அதிக விலைக்கு விற்கிறதுக்கு யார்கிட்டையாவது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டா அதுக்குள்ள புகுந்து அந்த காளையை வாங்க விடாம பரமேஸ்வரன் தடுத்துருவாராம். இதனால இவங்க 2 பேருக்கு இடையில ரொம்ப நாட்களாகவே பிரச்சனை இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம்பட்டி பகுதியில உள்ள ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து இன்பரசன் மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த நேரத்துல பரமேஸ்வரன், அன்பரசன், ராஜா, ராஜேஷ்னு 4 பேர் கொண்ட கும்பல் அங்க வந்திருக்காங்க. அந்த நேரத்துல பழைய பகை காரணமா இன்பரசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ பரமேஸ்வரனும் அவன் கூட வந்த நண்பர்களும் இன்பரசனை போட்டு சர்ரமாரியா அடிச்சிருக்காங்க. கீழே கிடந்த கல், கட்டை, இரும்பு கம்பின்னு எல்லாத்தையும் எடுத்து கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல படுகாயமடைந்த இன்பரசன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். இந்த வழக்குல பரமேஸ்வரனையும் அவரோட நண்பர்களையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ஆனாலும் பரமேஸ்வரன் மேல இன்பரசன் கடும் கோபத்துல இருந்திருக்காரு. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டிப்பா பழி வாங்கியே தீரணும்னு ஆத்திரத்துல இருந்திருக்காரு இன்பரசன்.
இதுக்கடையில பரமேஸ்வரனும் அவரோட நண்பர்களும் பெயில்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த 2 பேருக்கும் இடையில பகை நீடிச்சுட்டே இருந்திருக்கு. சமீபத்துல பரமேஸ்வரனோட மற்ற நண்பர்களான விக்னேஷ், ரோகேஷ், திருமூர்த்தி, சீனு, ரஞ்சித் ஆகியோருக்கும் இன்பரசனுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால இன்பரசன் மேல கொலை வெறியான அந்த கும்பல் இவனை இப்படியே விட்டு வச்சா நம்ம கூட மோதிக்கிட்டே தான் இருப்பான்னு நினைச்சு இன்பரசனை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இன்பரசன் வேலைக்கு கிளம்பி நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை சுத்து போட்ட விக்னேஷ் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் இன்பரசனை சர்றமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணை மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவான விக்னேஷ், ரோகேஷ், திருமூர்த்தி, சீனு, ரஞ்சித்னு 5 பேரை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நீண்ட நேரமாக போனை எடுக்காத இளம்பெண் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற உறவினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டிற்குள் கிடந்த 2 சடலங்கள். இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலும் இளைஞர் தூக்கில் பிணமாக தொங்கியதைக் கண்டு அதிர்ந்து போன உறவினர்கள். இருவரின் உயிரிழப்புக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? வாடகை வீட்டுல தனியா வசிச்சுக்கிட்டு இருந்த ஷர்லிக்கு அவங்களோட உறவினர் ஒருத்தர் போன் பண்ணி இருக்காரு. அப்ப ஷர்லி அந்த போனை எடுக்கல. ஷர்லி ஏதாவது வேலையா இருப்பா, அதனால அவளை நேர்ல போய் பார்த்துடலாம்னு நினைச்ச உறவினர் ஷர்லியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப கதவு உள்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. இதனால அந்த உறவினர் கதவை ரொம்ப நேரம் தட்டி இருக்காரு. ஆனா யாருமே கதவை திறக்கல. ஷர்லி போன் பண்ணியும் எடுக்கல, வீட்டு கதவையும் திறக்கலன்னு நினைச்சு சந்தேகப்பட்ட உறவினர் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ஷர்லியின் சடலம் கிடந்திருக்கு. சடலத்துக்கு பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் தூக்குல பிணமா தொங்கி இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்கினாங்க. கேரளாவில் உள்ள இடுக்கி பகுதியை சேர்ந்தவங்க ஷர்லி. இவங்களோட கணவர் கடந்த 7 மாசத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஷர்லி கோட்டயத்தில் உள்ள சங்கனாச்சேரிக்கு போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல அதே பகுதியை சேர்ந்த ஜாப்புங்கிற இளைஞரோட ஷர்லிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டும் இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஷர்லியோட வீட்டுக்கு போற ஜாப் அவங்களோட தனிமையிலையும் இருந்திருக்காரு. இதுக்கிடையில ஷர்லி காதலன் ஜாப் கிட்ட இருந்து சொந்த தேவைக்காக அடிக்கடி பணம் கேட்டதா சொல்லப்படுது. ஜாப்பும் ஷர்லி கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்திருக்காரு. ஆனா ஷர்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில ஷர்லிக்கு வேற ஒரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க ஜாப் கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. ஷர்லி வேறொரு இளைஞர் கூட பழகிறத கண்டுபிடிச்ச ஜாப், நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது கிடையாது, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன், நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தேன், ஆனா நீ வேற ஒருத்தன் கூட பழகி என்னைய இப்படி ஏமாத்துவன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு ஷர்லி, உன்னைய எனக்கு சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டு விலகிரு, இனிமே நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டாங்க. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச ஜாப் தனக்கு கிடைக்காத ஷர்லி வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஷர்லியோட வீட்டுக்கு போன ஜாப் அவங்க கிட்ட தன்னை காதலிக்கும்படி கெஞ்சி இருக்காரு. அப்ப ஷர்லி ஜாப தகாத வார்த்தையால திட்டி வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி இருக்காங்க. இதனால கொலவெறியான ஜாப் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து ஷர்லியோட கழுத்தை அறுத்து இருக்காரு. இதுல ரத்தம் அதிகம் வெளியேறி இளம்பெண் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க.
அடுத்து ஷேர்லி ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து பதறிப்போன ஜாப் போலீசாரோட கைது நடவடிக்கைக்கு பயந்து அதே வீட்டுல தூக்கு மாட்டி உயிரை மாய்ச்சுக்கிட்டாரு. ஒரே வீட்டுல 2 பேர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் கோட்டயம் பகுதியை உலுக்கி இருக்கு. பயங்கர ஆயுதங்களுடன் நண்பனின் வீட்டிற்கு சென்ற கும்பல். வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்ட நண்பன். கதவை உடைக்க முற்பட்ட கும்பலை தடுத்து நிறுத்திய தாய். தாயை ரத்தம் தெறிக்க தெறிக்க சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். நண்பனின் தாய் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? ஜான்சன்பேட்டை கிழக்கு தெருவுக்குள்ள பயங்கர ஆயுதங்களோட புகுந்திருக்கு ஒரு கும்பல். இந்த கும்பலை பார்த்த சின்ன தம்பி தன்னோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்போ நேரா சின்ன தம்பியோட வீட்டுக்கு போன அந்த கும்பல் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போக பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கும்பலை சின்ன தம்பியோட தாய் தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு இருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் சின்ன தம்பியோட தாயை பயங்கர ஆயுதங்களால வெட்டிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த சின்ன பிள்ளைய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க சின்ன பிள்ளை உயிரிழந்துட்டதா டாக்டர் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சின்ன பிள்ளையோட மகன் கிட்ட எதுக்காக உங்க அம்மாவை வெட்டி கொலை செஞ்சாங்க, கொலை செஞ்ச கும்பல் யாரு, உங்க குடும்பத்துக்கும் அந்த நபர்களுக்கும் ஏதாவது முன்பகை இருக்கான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ சின்ன தம்பி அளிச்ச தகவல் தான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மர்மங்களை வெளியில கொண்டு வந்துச்சு. சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஜான்சன்பேட்டை கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த சின்ன பிள்ளையோட மகன் தான் சின்ன தம்பி. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்த சின்ன தம்பி வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி இருக்கார். இவரும் அதே ஏரியாவை சேர்ந்த பரசுராமனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து குடிக்கிறது, போதையில அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதுன்னு அதையே விளக்கமா வச்சிருந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பரசுராமனும் சின்ன தம்பியும் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போதையில 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால கோபமான சின்ன தம்பி பயங்கர ஆயுதங்களை கொண்டு பரசுராமனை அடிச்சே கொலை பண்ணி இருக்கார். இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சின்ன தம்பி அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இதுக்கிடையில பரசுராமன் உயிரிழந்த செய்தியை கேட்டு சரவணன், பிரசன்னா உள்ளிட்ட 4 பேர் கதறி அழுது இருக்காங்க. அடுத்து அவரோட சடலத்துக்கு முன்னாடி நின்னு உன்னை கொலை பண்ண சின்ன தம்பிய பழி தீர்க்காம விடமாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்ன தம்பி பெயில்ல வெளியில வந்திருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சரவணனும் பிரசன்னாவும் அவரோட நடமாட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சின்ன தம்பி எப்ப வீட்டை விட்டு வெளியில வரான், அவன் கூட ஆட்கள் யாரும் இருக்காங்களான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சின்ன தம்பி வீட்டுல இருந்து அவ்வளவா வெளியில வர்றதே கிடையாதுன்னு கூறப்படுது. இதனால அவரை நெருங்க முடியாம இருந்த அந்த கும்பல் சின்ன தம்பிய வீட்டுக்குள்ள புகுந்து கொலை செய்யணும்னு ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சின்ன தம்பி வீட்டுல இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களோட அவரோட தெருவுக்குள்ள புகுந்திருக்காங்க. அப்போ இதை பார்த்த சின்ன தம்பியோட தாய் சின்ன பிள்ளை அந்த கும்பலை தடுத்து இருக்காங்க. சின்ன தம்பி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் தாய் சின்ன பிள்ளைய சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தின போலீஸ் சின்ன தம்பி மூலமா கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ கிராம மக்கள் சொன்ன தகவலை வச்சு அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த சரவணன், பிரசன்னாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் மற்ற 2 நபர்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஜாக்கெட் தைக்க கொடுப்பதற்காக பெண் டெய்லர் வீட்டிற்கு வந்த இளம்பெண். கோவில் பிரசாதம் என கூறி மயக்க மருந்து கலந்த பால் கோவாவை கொடுத்து தாலி செயினை திருடி கேடி வேலை. பெண்களிடம் பேசி பழகி பால் கோவா கொடுத்து நகைகளை திருடும் கேடி லேடி சிக்கினாரா? பின்னணி என்ன?
மெக்கானிக் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்திருக்காரு கணவன் மாலத்ரி. வந்ததும் காஃபி போட்டு கொடுக்கிற மனைவி சுஜாதா மயக்க நிலையில படுத்திருக்காங்க. தண்ணி தெளிச்சு மனைவியை எழுப்பின கணவன், உன் கழுத்துல இருந்த தாலி செயினை எங்கன்னு கேட்டிருக்காங்க. கழுத்துல செயின் இல்லாததை பார்த்து ஷாக்கான மனைவி, அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கணும், அந்த பொண்ணு வந்த பிறகுதான் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து மனைவி கிட்ட தெளிவா விசாரிச்சிருக்காரு. அப்பதான் நடந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க மனைவி. சென்னை திருவல்லிக்கேணி சின்னப்பா தெருவை சேர்ந்தவங்க மாலத்ரி சுஜாதா தம்பதி. வீட்ல தையல் மிஷின் வச்சு தச்சுக்கிட்டு டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுஜாதா. அதனால துணி தைக்க கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு நிறைய பெண்கள் வர்றது வழக்கம். அப்படித்தான் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஆர்னிப்பள்ளி ரவணம்மாங்கிற பொண்ணு ஜாக்கெட் தைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சுஜாதா கிட்ட நல்லா பேசின ரவணம்மா தான் ஆந்திராவில் உள்ள ஒரு கோயிலுக்கு போனதாவும் அங்க பிரசாதமா கொடுத்தாங்கன்னு பால்கோவாவை கொடுத்திருக்காங்க. சாமி பிரசாதம்னு சொன்னதும் எந்த மறுப்பு சொல்லாம அதை வாங்கி சாப்பிட்டிருக்காங்க சுஜாதா. அதை சாப்பிட்ட சில நிமிஷத்திலேயே அவங்க மயங்கி சரிஞ்சதும் கழுத்துல கிடந்த 6 சவரன் தாலி செயினை திருடிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க திருட்டு ரவணம்மா. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த கணவன் தான் மயங்கி கிடந்த மனைவியை எழுப்பி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தாலி செயின் திருடு போனது தெரிஞ்சிருக்கு. அடுத்து 2 பேரும் போய் ஜாம் பஜார் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணின போலீசார் சம்பவம் நடந்த சாலைகள்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி இருக்காங்க. அதுல அந்த பொண்ணோட அடையாளத்தை காட்டியிருக்காங்க சுஜாதா. அடுத்து சென்னையில உள்ள காவல் நிலையங்களுக்கும் போட்டோவை அனுப்பி விசாரணையில இறங்கின போலீசார் திருவல்லிக்கேணி அரிசி மண்டி தெருவில் உள்ள அவங்க வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவணம்மா கிட்ட நடத்தின விசாரணையில அவங்களோட வேலையே பால்கோவாவை கொடுத்து நகைகளை திருடுறது தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆந்திராவை சேர்ந்த ரவணம்மா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால சென்னைக்கு வந்து தங்கி சித்தாள் வேலை பார்த்திருக்காங்க. ஆன்லைன் கேம்ல அதிக ஆர்வம் கொண்ட திருட்டு ரவணம்மா அதனால பணத்தையும் இழந்திருக்காங்க. தான் உழைக்கிற பணத்தை மட்டும் இழக்காம கடன் வாங்கியும் ஆன்லைன் கேம்ல இழந்த ரவணம்மா கிட்ட கடன்காரங்க பணத்தை கேட்டு நச்சரிச்சிருக்காங்க. அந்த கடனை அடைக்க பல இடங்கள்ல பணம் கேட்டு அலைஞ்ச இவங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சி இருக்கு. அதனால வெக்ஸான ரவணம்மா நூதன முறையில திருட பிளான் பண்ணி இருக்காங்க. அதுதான் கோயில் பிரசாத பால்கோவா ப்ராசஸ். தெருவில் உள்ள எல்லா பெண்கள் கிட்டையும் நெருங்கி பழகின ரவணம்மா அவங்க கிட்ட நகைகள் எத்தனை சவரன் இருக்குதுன்னு கூட கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அடுத்து மயக்க பால்கோவாவை கொடுத்து அந்த நகைகளை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்படித்தான் தான் வீட்டு பக்கத்துல உள்ள கொடியரசிங்கிற பொண்ணுகிட்ட பேசி பழகி நகைகளை பத்தி விவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரவணம்மா பீரோ சாவியை திருடி 21 சவரன் நகைகளை திருடி இருக்காங்க. 20 நாளா போலீசார் கண்ணுல சிக்காத திருட்டு ரவணம்மா அடுத்து பால்கோவாவுல மயக்க மருந்து கலந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட நகையை திருடி இருக்காங்க. அந்த நகைய அடகு கடையில போய் 8 லட்சத்துக்கு வித்து அதை வச்சு ஆன்லைன்ல கேம் ஆடி இருக்காங்க. அடுத்து போலீசாரோட விசாரணையில ரவணம்மாவோட கேடி வேலை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் திருந்தாம சுஜாதா வீட்டுக்கு ஜாக்கெட் தைக்கிற மாதிரி வந்து தாலி செயினை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. ரவணம்மா கிட்ட இருந்து 20 சவரன் நகைகளை பறிமுதல் செஞ்ச போலீசார் இதுவரைக்கும் எத்தனை பெண்கள் கிட்ட கைவரிசை காட்டியிருக்காங்க, அந்த நகைகளை எல்லாம் எங்க வித்தாங்க, ரவணம்மா மட்டும்தான் இந்த திருட்டு வேலையை செய்யறதா இல்ல இவங்களுக்கு பின்னால பெரிய டீம் ஏதாவது இருக்குதான்னு தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவு. நிகழ்தகவு